Verify cost diversion theorem. Verify cost diversion theorem. F vector equal to x y squared I vector plus y z squared j vector plus z x squared k vector over the region bounded by x equal to 0, x equal to 1, y equal to 0, y equal to 2, z equal to 0, z equal to 3. ஓகே, இங்க கொஸ்டின் நல்லா கவனிங்க. அவன் வெரிஃபைன்னு கேட்டானா நம்ம என்ன பண்ண போறோம்? எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ரெண்டுமே செக் பண்ணி போடணும். எவாலுவேட்னு கேட்டிருந்தானா நீங்க ஏதோ ஒரு சைடு மட்டும் கண்டுபிடிச்சோம். எதர் எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சா போறோம், ஆர் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சா போறோம். பட் வெரிஃபைன்னு கேட்டானா நம்ம ரெண்டுமே பயன்படுத்த பண்ணணும். அதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே சார். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம் கண்ணு. எஸ் சார். சொல்யூஷன் என்ன? காஸ்ட் டைவர்ஷன் தியரம் சொல்லிட்டாங்க. அப்போ காஸ்ட் டைவர்ஷனோட ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. We know that cost diversion theorem formula surface given to okay f vector dot n cap into ds equal to triple integral of v over del dot f vector into dv. கரெக்டா கண்ணு? எஸ். சரி, இப்போ என்ன ஃபர்ஸ்ட் பண்ண சொன்னேன்? ரொம்ப ஈஸியான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஈஸி, சரி ரைட் சைடு ஈஸி. அதனால் நான் ரைட் சைடு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே எஃப் வெக்டர் என்ன கிவன் தட் எழுதிங்க, அண்ட் ரீஜியனோட வேல்யூஸ் எழுதிங்க. அப்போ கிவன் தட் என்னன்னு எழுதிக்கிங்க. கிவன் தட் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஐ வெக்டர் plus y z square j vector plus z x square k vector. அண்ட் ரீஜியன் பாயிண்ட் கொடுத்துட்டான். ஆனால் நான் டைரெக்டாக ஆர்ஹெச்எஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ட்ரிபிள் இன்டெக்ரல் அந்த விங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். விங்கிறது என்னது? டிஎக்ஸ் டிஒய் டிஜெட் அந்த மாதிரி நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எஃப் வெக்டர் டாட் எஃப் வெக்டர் டெல் டாட் எஃப் வெக்டர் தானே, டெல் டாட் எஃப் வெக்டர் இன்டு டிவி ஓவர் த ரீஜியன். அப்போ நம்ம எடுத்து முடியும் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒர்க்கு டெல் டாட் எஃப் வெக்டர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ கண்டுபிடிங்க. டெல் டாட் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு டெல்டா வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறேன். ஐ கேப் டோ பை டோ எக்ஸ் பிளஸ் ஜே கேப் டோ பை டோ ஒய் பிளஸ் கே கேப் டோ பை டோ இஜெட் டாட் எஃப் வெக்டர் வேல்யூ எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஐ கேப் plus y z squared j cap plus z x squared k cap. ரெண்டு டாட் ப்ராடக்ட் பண்ணா i i j j k k வரும். மற்றெல்லாம் வந்து 0 ஆயிடும். அப்போ என்னாச்சு? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் ஒய் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் டோ பை டோ இஜெட் ஆஃப் இஜெட் எக்ஸ் ஸ்கொயர். இது வரைக்கும் எனக்கு டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார், டவுட் இல்லை சார். அப்போ போட்டுருங்க. எக்ஸ்னா ஒய் ஸ்கொயர் வெளியே வந்துடும், எக்ஸ் வந்து 1. ஒய்னா இஜெட் ஸ்கொயர் வெளியே வந்துடும், டோ பை டோ ஒய் வந்து இஜெட் ஸ்கொயர். இஜெட்னா எக்ஸ் ஸ்கொயர் வெளியே வந்துடும், டோ பை டோ இஜெட் வந்து இது. அப்போ டெல் டாட் எஃப் வெக்டர் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டுங்களா? டெல் டாட் எஃப் வெக்டர் வேல்யூ திஸ் ஒன். எனி டவுட் அப் டு திஸ் ஸ்டெப்? நோ சார். ஓகேம்மா, வெரி குட். அப்போ அந்த ஆர்ஹெச்எஸ் சைடு எடுக்கிறேன். ஆர்ஹெச்எஸ் சைடுக்கு லிமிட்டும் கொடுத்துட்டான். அப்போ லிமிட் கொடுத்துறான். எஃப் வெக்டர் வேல்யூ தெரிஞ்சிச்சு. எஃப் வெக்டர் வேல்யூ என்னது? ஒய் ஸ்கொயர் பிளஸ் இஜெட் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டிவி. டிவி வேல்யூ என்ன எழுதலாம்? டிஎக்ஸ் டிஒய் டிஇஜெட்னு எழுதலாம். டிவியோட வேல்யூ ஆல்ரெடி நம்மளுக்கு லோயர் கிளாஸ் இது ப்ரீவியஸ் ஸ்டெப்லேயே படிச்சுக்கிறோம். அதனால இது இப்போ டிஎக்ஸோட லிமிட் ஃபர்ஸ்ட் எழுதணும். டிஎக்ஸோட லிமிட் அவன் என்ன கொடுத்துக்கிற பாருங்க, எக்ஸோட வேல்யூ ஒரு வேரியஸ் பிரம் கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே. எக்ஸோட வேரியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0 to 1 கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேரியஸ் 0 to 2, இஜெட்டோட வேரியஸ் ஃப்ரம் 0 to 3. அதை அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அதனால ரைட் சைடு ரொம்ப ஈஸின்னு. லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம லிமிட் சாக்கரையாக போடணும். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா எக்ஸோட லிமிட் ஃபர்ஸ்ட், ஒய்யோட லிமிட் செகண்ட், இஜெட்டோட லிமிட் தேர்டு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணி எழுதிக்கிங்க. எழுதியாச்சா? அப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்டெகிரேஷன் நம்ம பொறுமையாக பண்ணுங்க பார்க்கலாம். என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 0 to 3, இன்டெகிரல் 0 to 2,
இங்க என்ன நடக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்னு வரும்போது y ஸ்கொயர்டு எக்ஸ்னு வரும் கரெக்டுங்களா y ஸ்கொயர்டு எக்ஸ் பிளஸ் z ஸ்கொயர்டு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 0 to 1 dy dz dy dz இப்போ என்ன பண்ண போறீங்க x ஓட வேல்யூ ஒன்னு அப்ளை பண்ண போறீங்க x ஓட வேல்யூ x இருக்கிறதுல இது எல்லாமே என்னது x ஈக்குவல் டு 1 z க்கு இது மாத்திருப்பாங்க ரெண்டு மூணு லிமிட் இருக்குது வேரியபிள் இருக்குது அதை மாத்திர கூடாது இது எல்லாமே x ஓட வேல்யூ இது ஒரு பிரச்சனை மூணு வேரியபிளுக்கு இது எதுக்கு மாத்தி அப்ளை பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க பட் இங்க என்ன பண்ணா dx க்கு தான் டெரிவேட்டிவ் பண்ணா அப்ப dx னா x க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் நம்ம z க்கோ y க்கோ அப்ளை பண்ணிட கூடாது அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துங்க நம்ம அவசரத்துல போடும்போது என்ன பண்ணுவோம் அந்த தப்பு பண்ணிடுவோம் ஐயோ எந்த வேரியபிள்னு தெரிஞ்சு மாத்தி தப்பு பண்ணிடுவோம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க ஓகே சார் அப்ப x க்கு மட்டும் போறீங்க அப்ப என்ன கிடைக்கும் y ஸ்கொயர் plus z ஸ்கொயர் plus 1/3 into dy dz கரெக்ட்டா கண்ணே எஸ் சார் அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் இன்டெகிரல் 0 to 3 with respect to y y பண்ணும்போது என்ன கிடைக்கும் y cube by 3 plus z squared y plus y by 3 லிமிட் வேல்யூ என்ன 0 to 2 ஆ 0 to 2 கரெக்ட்டா கண்ணு into dz அப்ப அப்ளை பண்ணுங்க இன்டெகிரல் 0 to 3 என்ன கிடைக்கும் 2 னா 8 by 3 plus 2 னா 2 தான் 2z square plus 2 by 3 into dz கரெக்டா இருப்பா ஏதாச்சும் டவுட் இருந்தா தப்பு இருந்தாலும் சொல்லு நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் சைடுல சரி இது புரிஞ்சுச்சு சார் இப்போ நான் 8 by 3 2 by 3 எவ்வளவு கிடைச்சது 10 by 3 கிடைக்குது கரெக்ட்டுங்களா 10 by 3 plus 2z squared into dz கரெக்டாப்பா வித் ரெஸ்பெக்ட் இஜெட் ராகன மறுபடியும் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் இஜெட் போது இஜெட் பண்றோம் இது நமக்கு தேவையில்லை அதனால இதை நம்ம எடுத்துறோம் வித் ரெஸ்பெக்ட் இஜெட் என்ன கிடைக்கும் 10 z by 3 plus 2 z cube by 3 limit is also 0 to 0 to சார் ஆன்சர் 28 சூப்பர் கண்ணா அவ்வளோதான் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது பரவாயில்ல 10 into 3 divided by 3 plus 2 into 3 cube by 3 ஜீரோன்னு ஜீரோ ஆயிரும் அதை விட்டுறீங்க இது கட் ஆயிரும் இந்த டைம் கட் ஆயிரும் 10 plus 2 into 9 வந்து 18 that is equal to 28 இது ஆர்கச்சஸ் ஒரு வழியா ஆர்கச்சஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 28 ஸ்கொயர் யூனிட் இங்க வால்யூம் பத்தி பேசல கியூப் யூனிட் எக்ஸ்ட்ரா கியூபிக் யூனிட் வால்யூம்னா கியூபிக் யூனிட் வரும்ல எஸ் இது நம்ம வந்து வெரிஃபை தான் கேக்குறாங்க வால்யூம் இன்டெகிரல்னால நம்ம வால்யூம் போட தேவையில்லை யூனிட் தேவையில்லை மேக்ஸிமம் வேல்யூஸ் எடுத்துங்க நமக்கு போதும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலா இருக்குன்னு பார்த்தா போதும் சரிங்களா ஓகே சார் இது வரைக்கும் கிளியரா எஸ் சார் இது வந்து இப்போ என்ன பண்ணுறோம் ரைட் சைடு கண்டுபிடிச்சுட்டாங்க ரைட் சைடு பிரச்சனையே மேக்ஸிமம் கிரீன்ஸ் தீர்த்தல் இருக்காது சரி இது வந்து காஸ்ட் டைவர்ஷன் தீர்த்தலாம் நம்ம லெஃப்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம் லெஃப்ட் சைடும் ஈஸி தான் பட் என்ன சொன்னால் 6 சைட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் 6 சைட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் பொறுமையாக கவனிங்க நம்ம ஈஸியாக தான் இருக்கும் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் லெஃப்ட் சைடு என்ன டபுள் இன்டெகிரல் ஓவர் எஸ் எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ் இந்த டிஎஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் எந்த சர்ஃபேஸ் பிளான் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி dvx by dy dy by dz dx by dz இந்த மாதிரி 3 into 2 கிடைக்கும் கரெக்டுங்களா அப்போ தான் வந்து 3 6 கிடைக்கும் கரெக்டுங்களா அதாவது 3 into 2 வந்து 6 ஸ்பேஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரெண்டு டைம் ரிப்பீட்டட் ஆகும் சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டயக்ராம் ட்ரா பண்ணுவோம் இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்கன்னு x equal to 0 x equal to 1 y equal to 0 y equal to 2 z equal to 0 z equal to 3 இது என்ன ஷேப் கட்ட வேல்யூஸ் கொடுத்துறாங்க 3D ல இது 3D ல என்ன ஷேப்பா இருக்கும் எனி ஐடியா 3D ல இது என்ன ஷேப்பா இருக்கும் சொல்லு பார்க்கலாம் தெரியல ஏய் சரி உனக்கு தெரியலடா சரி இப்போ இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் x equal to 0 x equal to 1 y equal to 0 y equal to 2 2D ல இது என்ன ஷேப் 2D ல இது என்ன ஷேப் தெரியுது 3D ல உனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும் இது ஏன் தெரியாம போகுது உனக்கு தெரியுமே 1 minute கிராப் ட்ராப் பண்ணி பாரு இந்த பாயிண்ட் வச்சு கிராப் ட்ராப் பண்ணி எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி பாரு அப்போ 2D ல என்ன தெரிஞ்சிச்சுன்னா அப்போ 3D ல என்ன ஷேப்னு உனக்கு தெரிஞ்சிடும் டூ டில ஒரு லைன் ரைட் 2D ல எப்படி லைன் வரும் எத்தனை லைன் வரும் மொத்தம் x equal to 0ங்கிறது என்ன கான்செப்ட் புரியலையா அப்ப சரி நான் ட்ரா பண்ணி காட்டுறேன் சார் 1 minute சார் நான் கொடுத்த பாயிண்ட் 4 பாயிண்ட் லைன் ட்ரா பண்ணி ஸ்கொயர் வருது சார் ஸ்கொயரா ரெக்டாங்குலரா
rectangle. ஏன்னா பாயிண்ட் இது ரெண்டு டிஃபரெண்ட் பாயிண்ட். இது 2 இது வந்து 1. Yes, sir. Yes, sir. அப்ப Rectangle. ரெக்டாங்கிள். அப்ப 3Dல என்ன ஆகும்? ரெக்டாங்கிளா வந்து 3D கான்செப்ட் என்ன? 2D Cube. ரெக்டாங்கிள். Cuboid. அவ்வளவுதாங்க. அப்ப இது என்னது? கியூபாய்டு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? Okay. Okay, sir. அவ்வளவு அந்த சிங்கிள் வெறும் பாயிண்ட் மூணுத்துக்கு இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு கியூபாய்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? Okay, அப்ப sir. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? கியூபாய்டு டிரா பண்ண போறோம். இந்த ஷேப்புக்கு என்ன பண்ண போறோம்? கியூபாய்டு டிரா பண்ண போறோம். வேற பெருசா இங்க எதுவும் பண்ணல. ஒரு கியூபாய்டு ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கங்க. அப்ப அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன பண்ண போறோம்? கியூபாய்டு டிரா பண்ண போறோம். இது 3D டயக்ராம். இந்த 3D டயக்ராம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஒரு கியூபாய்டு டிரா பண்ணிக்கிறோம். அப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வர்றதுக்கு பேர் வந்து இது வந்து எக்ஸ் ஆக்ஸ் மேல கீழ இருந்து எடுத்துக்கலாம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து இஜெட் ஆக்சிஸ். அப்ப இது வந்து என்னது? ஆரிஜின். இது வந்து என்னது? ஆரிஜின். அப்ப ஆரிஜின் வந்து இங்க டச் பண்ற பாயிண்ட் வந்து ஏ, இங்க டச் பண்ற பாயிண்ட் வந்து பி, இங்க டச் பண்ற பாயிண்ட் வந்து சி. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? இங்க இருந்து இது வர்றது டிஇ. மாத்தி கூட எடுத்துக்க, பட் கான்செப்ட் புரிஞ்சு போட்டுக்க. நான் இந்த மாதிரி நோட் பண்றேன். பட் நீங்க மாத்தி கூட நோட் பண்ணிக்கலாம். பட் நான் சொல்ற டேபிள் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ண போறேன். அந்த டேபிளுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? Okay, sir. இந்த பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. இது டி, இது வந்து டி, இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட் இ. இந்த லெட்டர் ரொம்ப முக்கியம். ஏன்னா 6 ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். 6 ஸ்பேஸோட லெட்டர் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்ப எக்ஸ் ஆக்சில் எங்க டச் ஆகுது சொல்லிக்கிறீங்க? இது வந்து 1,0,0 கரெக்டா? 1,0,0. ஒய் ஆக்சில் என்ன பாயிண்ட்? 0, 0,2,0. இஜெட் ஆக்சில் 0,0,3. இது வரைக்கும் என்ன டவுட் இருக்குதாப்பா? Yes, sir. இல்ல. இப்ப இது எத்தனை ஸ்பேஸ் சொன்னேன்? 6 ஸ்பேஸ். சரிங்களா? இப்ப இன்னொரு டேபிள் ஃபார்ம் பண்றேன். இந்த டயக்ராம், இந்த டயக்ராம் டிரா பண்ணிக்கங்க. இது நார்மலா நீங்களே டிரா பண்ணிக்கங்க. லெட்டர் இதே மாதிரி நோட் பண்ணாலும் சரி, இல்ல வேற மாதிரி நோட் பண்ணாது. அந்த லெட்டர் நோட் தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த இது பண்ண போறோம். இப்ப நான் ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணி எப்படி ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இது ஒரு டேபிள். மொத்தம் எத்தனை காலம் வருது அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். மொத்தம் 6 இது வரும்ல. 6 இதுக்கு ரோ வரும். 6 ரோ வரும். ப்ளஸ் கெட்டிங்க்கு ஒரு ரோ. கெட்டிங்க்கு ஒரு ரோ வரும். மொத்தம் 7 ரோ வரும். அப்போ என்ன பண்ண போகிறேன்? ஒவ்வொரு ரோக்கு ஒவ்வொரு கோடு போட்டுக்கிறேன். இது கெட்டிங்கு. இது ஸ்பேஸ் ஒன்றுக்கு கொஞ்சம் இடம் விடலன்னு நம்ம இன்டகிரேஷன் போடணும். இது 1, 2, 3, 4, 5, 6 மேபி வந்திருக்கலாம் நினைக்கிறேன். இது கெட்டிங்னா இன்னொரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். 2 லைன் போடுறது கெட்டிங் மாதிரி தெரியும். ஓகே, இது கெட்டிங். ஓகே, இப்போ வந்து காலம் வைஸ் வேணும். ஒவ்வொன்றா எழுதுறேன்னு வச்சுக்குவேன். இப்போ வந்து இது மொத்தம் எத்தனை ஸ்பேஸ் இருக்கும்? மொத்தம் 6. சரி, ஃபர்ஸ்ட் அது எழுதிக்கலாம். இது வந்து என்னது? சர்பேஸ் ஏ. சர்பேஸ் என்ன சர்பேஸ் இருக்கும்? மொத்தம் டோட்டல் 6 சர்பேஸ். S1, S2, S3, S4, S5, S6. டோட்டல் 6 சர்பேஸ். அதனால அதை எழுதிட்டேன். இப்போ என்னென்ன சர்பேஸும் பாயிண்ட் அவுட் பண்ண போகிறோம். 6 சர்பேஸ்ன்னு போட்டால் போதுமா? என்னென்ன சர்பேஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து அந்த டயக்ராம் பார்த்து நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? இப்போ சர்பேஸ், இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்? சர்பேஸ் சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் சர்பேஸ் நான் நினைக்கிறேன் ஏஇஜிடி. சொல்லுங்க, ஏஇஜிடி எந்த சர்பேஸ், எந்த பிளைனோடது? ஏஇஜிடி இது எந்த சர்பேஸ் இருக்குன்னு கண்ணே சொல்றது புரியுதா? இங்க பாருங்க, ஏஇஜிடி. அப்ப இந்த இதுல வருது. கரெக்டுங்களா? இந்த இதுனா இது எந்த ஆக்சிஸோட? எக்ஸ் ஒய் இல்ல ஒய் இஜெட்டோட ஆக்சிஸ். நல்லா பாருங்க, எக்ஸ் ஒய்யும் ஒய் இஜெட். இந்த லைனுக்கு இந்த லைன் நல்லா பாருங்க. இந்த லைனையும் இந்த லைனையும் கம்பைன் பண்ணாதான் இந்த டயக்ராம் கிடைக்கும். ஒய்யோட பார்ட் வந்து இப்படி இருக்குது. அப்ப டயக்ராம் பாத்தீங்கன்னா இது ஸ்லாண்டா தான் வரும். ஒய் எக்ஸோட பார்ட், எக்ஸோட பார்ட் வந்து ஸ்லாண்டா தான் வரும். அப்ப வெர்டிகல் 5 ஹரிசாண்டலோட வரது வந்து நம்மளுக்கு என்னது? ஒய் இஜெட்டோடது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இங்க பாருங்க, இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ்
இந்த டயக்ராம் ஓடுது. இது கரெக்டா போட்டீங்கன்னா ப்ராப்ளம் முடியுது. இந்த டயக்ராம் ஓடுது. புரியுதா கண்ணு? ஏன் இது YZ பிளேன் எடுக்கிறேன்னு? இது எந்த பிளேன் ஓடுது? YZ ஓட பிளேன் இது. ஹாரிசான்டலும் வெர்டிகலும் மட்டும் கம்பைன் ஆகி வருதுன்னு, அதனால இது வந்து YZ ஓடுது. புரியுதுங்களா? இல்ல டவுட் இருக்குதா? சார் புரியல சார். இங்க பாரு டயக்ராம் பாரு. இப்ப இப்படி இப்படி மட்டும் இருந்தா தான் இந்த டயக்ராம் பேஸ் பண்ண முடியும். இது வந்து x ஆனா கீழே y வந்துட்டு ஏஇ வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குல்ல சார். AE வந்து x ஆக்சிஸ் இல்ல. அது x ஆக்சிஸ் வந்து இது 0 கரெக்ட்டா? இந்த ஏங்குற பாயிண்ட்ல வந்து இந்த இந்த ரெக்டாங்கிள் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க பாருங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் எப்படி கிடைக்கும்? உனக்கு கீழ வரும் பாதி இந்த ரெக்டாங்கிள் தான் x ஆக்சிஸ். இங்க பாருங்க. OA தான் ரெக்டாங்கிள். AE வந்து y ஆக்சிஸ் இருக்கும் பாரு. எதுக்கு பேரலல்? இங்க பாருங்க. y ஆக்சிஸ் பேரலல். அதே மாதிரி இந்த லைன் எதுக்கு பேரலல்? z ஆக்சிஸ்க்கு பேரலல். Z ஆக்சிஸ். கரெக்ட்டா? ஓகே சார். ஓகே சார். புரியுதா? நீ OA நீ வந்து x ஆக்சிஸ்ங்கறீல இங்க பாருங்க. OAவும் B இருந்தா x ஆக்சிஸ். அண்டர்ஸ்டாண்டிங்க? ஏன்னா இதான x ஆக்சிஸ். அப்போ OA பாயிண்டும் BE பாயிண்ட் எப்ப எடுக்கறியோ அதான் x ஆக்சிஸ். இப்ப நாம எடுத்த பாயிண்ட் என்னது? AE பாயிண்ட் எடுத்துக்கிறோம். AE யாருக்கு பேரலல்? y-க்கு. அடுத்து யாரு? GE பாயிண்ட் எடு. GE யாருக்கு பேரலல்? z-க்கு பேரலல். ஓகே கிளியரா சார். இல்ல டவுட் இருக்குதா? புரிஞ்சுச்சு. இல்ல புரிஞ்சுச்சு. இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டுனா புரிஞ்சிருச்சு. இந்த ப்ராப்ளம் அவ்வளவுதான். இந்த ஒரே ஒரு ஸ்டெப் தான். இந்த ஆர்க்கு நீ திரும்ப போட்டுட்டு முடிஞ்சது. இப்போ நான் என்ன இது எடுக்கிறேன்னா ஏஇஜிடி ஏஇஜிடி. அப்ப இது என்ன ஆக்சிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கரெக்ட்டுங்களா? இது என்ன ஆக்சிஸ்? YZ ஆக்சிஸ். அப்போ YZ ஆக்சிஸ்னா n கேப். n கேப்புக்கு என்ன கிடைக்கும்? yக்கு வந்து j வெக்டர், zக்கு வந்து k வெக்டர். அப்ப n கேப்னா என்னது? பர்பெண்டிகுலர் வெக்டர். அப்ப j வெக்டர் கிராஸ் k வெக்டருக்கு பர்பெண்டிகுலர் என்னது? I கேப். கரெக்ட்டுங்களா? புரியுதா? டவுட் இருக்குதா? இங்கே ஐ கேப் போடுறேன். YZ பிளேன் ஐ கேப். ஏன்னா x ஓட வெக்டர் தான் நமக்கு பர்பெண்டிகுலர் இருக்கும். கரெக்டாப்பா? சார் ஒய்க்கு என்னது சார்? ஒய்க்கு வந்துட்டு கே கேப்பா? ஜே yக்கு வந்து ஜேப்பா. zக்கு தான் k கேப். செட்டுக்கு கே கேப். ஐ கேப். ஓகே சார். அப்போ ஐ கேப் வரும். ஐ வெக்டர். பர்பெண்டிகுலர் ஆல்ரெடி சொன்னா n கேப்ங்கிறது என்ன? பர்பெண்டிகுலர். ஓகே சார். n கேப்ங்கிறது பர்பெண்டிகுலர் வெக்டர். இப்போ நமக்கு என்ன இருக்குது? YZ பிளேன். YZ பிளேன் என்ன கிடைக்கும்? j வெக்டர் கிராஸ் k வெக்டர். ஆல்ரெடி சொல்லிட்டேன். j வெக்டர் கிராஸ் k வெக்டரோட ஃபார்முலா என்ன? I வெக்டர். அதனால தான் இங்க I வெக்டர் வரும். கரெக்ட்டுங்களா? எஸ் சார். இப்போ அடுத்தது என்னது? இந்த இன்டெக்ரல் பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடு இன்டெக்ரல் ஒன்று எழுதிக்கிறீங்களா? அந்த இன்டெக்ரல் பாருங்க. அடுத்து என்ன வேணும் நம்மளுக்கு? f வெக்டர் டாட் n கேப் வேணும். f வெக்டர் டாட் n கேப் வேணும். அப்போ அதனோட வேல்யூ இங்க எழுதுங்க. f வெக்டர் டாட் n கேப். அப்போ f வெக்டர் ஆல்ரெடி நம்ம கொடுத்துக்கறாங்க. given that ப்ராப்ளத்துல இருக்குது f வெக்டர். அப்போ f வெக்டரோட வேல்யூ என்ன கொடுத்துக்கறாங்க? x y ஸ்கொயர் I வெக்டர் plus y z ஸ்கொயர் j வெக்டர் plus z x ஸ்கொயர் k வெக்டர். இப்போ சொல்றாங்க. இப்போ என்ன வெக்டர் என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க பார்க்கலாம். f வெக்டர் டாட் n கேப் ஓட வேல்யூ என்ன? இப்போ n கேப் என்ன தெரியும்? I வெக்டர் தெரியும். நல்லா பாத்தீங்க. n வெக்டர் என்ன தெரியும்? I கேப் தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் மட்டும் வரும். சூப்பர். வெரி குட் வெரி குட் வெரி குட். x y டவுட் ஓகேங்களா? எஸ் சார். சரி, இப்போ அடுத்தது என்ன எடுக்கிறாங்கன்னா ஈக்குவேஷன் ஒன்று எடுக்கிறாங்க. ஏன்னா இங்க x ஆக்சிஸே கிடையாது. அப்ப xன்னு ஒன்று வருது. அப்ப அந்த x வந்து சம்திங் கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படிங்கிறது அது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் நம்ம ரன் பண்ணி காட்டுவோம். சரிங்களா? இப்ப ரெண்டு பார்ட் இருக்குது. இப்போ எக்ஸுங்கிற வேல்யூ வந்து நம்ம எந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறோம்? இந்த டைரக்ஷன் எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ இருக்குது 1 இருக்குது. கரெக்டுங்களா? இங்கே எக்ஸோட வேல்யூ 1 இருக்குது. அதனால இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனால இந்த ஆக்சிஸ்ல வந்து நம்ம வந்து எஃப் டாட் இதுல வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கிறனால இதனோட வேல்யூ என்ன எடுக்க போறோம்? சிஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுக்கிறீங்க. சரிங்களா? சிஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எடுக்கிறீங்க. அதுக்கு பேர் என்னது? ஈக்குவேஷன். சரிங்களா? இந்த क्वेश्चनல 1,0,0னால x = 1. ஆமா ஆமா. இப்போ பாசிட்டிவ் டைரக்ஷன் அந்த இப்போ நம்ம எடுத்தது வந்து இது பாருங்க, இந்த ஸ்பேஸ் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். அதே இந்த ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். கரெக்ட்டுங்களா? மேல இருக்குது எப்பவுமே பாசிட்டிவ் டைரக்ஷன், கீழ இருக்குது எப்பவுமே நெகட்டிவ் டைரக்ஷன். கரெக்ட்டுங்களா? அதே ஷேப் வந்து இங்க எடுத்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன், கீழ எடுத்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். கரெக்ட்டுங்களா? புரியுதாப்பா? புரியுதுங்களா? அதுக்கு அந்த மாதிரி எடுப்போம். அப்ப பாசிட்டிவ் டைரக்ஷன் போது என்ன ஆகும்? இங்க தான் 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டா? பாசிட்டிவ் டைரக்ஷன் இங்க 1 இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்ப அத தான் எடுத்து நம்ம ரன் பண்ணி காட்டுவோம். அப்ப இங்க x ஆக்சிஸ் வந்து இல்லைனா மீனிங் என்ன? x ஆக்சிஸ் வந்து நம்ம 2D ல கன்சிடர் பண்ணல, 3D தான் கன்சிடர் பண்றோம். அப்ப அந்த பாசிட்டிவ் டைரக்ஷன் வந்து x வந்து என்னவா இருக்குது? 1 இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப அதனோட மீனிங் தான் இங்க எடுக்கிறோம். புரியுதாப்பா? எஸ்.
சரி, இப்போ அடுத்த ஒர்க் என்ன நடக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் முடிஞ்சுதா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அண்டு எஃப் வெக்டர் காப் என் கேப்போட வேல்யூ ஆன் டிஎஸ் கிடைக்கும். எஃப் வெக்டர் டாட் என் கேப் ஆன் டிஎஸ் அண்ட் ஆல்சோ அடுத்தது நான் போட்டுறேன். இன்னும் சின்ன கெட்டிங் என்ன வருதுன்னா இந்த 2 கெட்டிங் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஸ். ஓகே, இந்த மாதிரி தேவைப்படாத லைனு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஸோட வேல்யூ, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டபுள் இன்டர்வலோட வேல்யூ லிமிட்டோட. சரிங்களா? இப்போ என்ன சொல்லிக்கிறேன், டிஎஸ்ங்கிறது என்னப்பா சர்ஃபேஸ். இந்த டிஎஸ் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எக்ஸ்ஒய் பிளேன். எக்ஸ்ஒய் பிளேன் என்ன கிடைக்கும், dy dz கிடைக்கும். கரெக்டுங்களா? டிஎஸ் என்னது எக்ஸ்ஒய் பிளேன் கிடைச்சிக்குது, அதனால டிஎக்ஸ் டிஒய் கிடைக்குது. அப்போ எக்ஸ்ஒய் பிளேன் என்னது, ஒய்இஜெட் பிளேன். ஒய்இஜெட் பிளேன் எக்ஸோட ஒய்இஜெட் பிளேன் என்னாச்சு, எக்ஸோட வேல்யூ 1 தெரிஞ்சிச்சு. கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 நீங்க அப்ளை பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணி என்ன கிடைக்கும், ஒய் ஸ்கொயர். அவ்வளவுதான் வேலை. கிளியரா? இப்போ இன்டெகிரல். இப்போ இன்டெகிரல் என்ன பண்ண போறீங்க, டபுள் இன்டெகிரல். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறீங்க, ஒய் ஸ்கொயர் வேல்யூ. இப்போ தெரிஞ்சிருச்சு எஃப் வெக்டர் டாட் என் கேப். அப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்ன, எல்ஹெச்எஸோட ஃபார்முலா என்ன, எல்ஹெச்எஸ் கூடியாடுறீங்க. எல்ஹெச்எஸோட ஃபார்முலா எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்டு டிஎஸ். கரெக்டுங்களா? எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்டு டிஎஸ். அதுதான் இங்க அப்ளை பண்ண போறேன் லிமிட்டோட சேர்த்து. சரிங்களா? அப்போ எஃப் வெக்டர் டாட் என் கேப் இன்டு டிஎஸ் வித் லிமிட். அப்ப என்ன பண்ண போறேன், dy dz எழுத போறேன். இப்ப dy ஓட லிமிட் என்ன, 0 to 2. 0 to 2. dz ஓட லிமிட் என்ன, 0 to 3. 0 to 3. இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்ல பார்க்கலாம். என்னோட ஆன்சர் என்ன சொல்ல பார்க்கலாம், y cube by 3. y cube by 3 என்ன கிடைக்கும், 4 by 3. y cube னா 8 by 3. அப்ப இதோட ஆன்சர் என்ன, z க்கு வந்து z னே கிடைக்கும். அப்ப 3 3 கட் ஆயிடும். அப்ப இதோட ஆன்சர் எவ்வளவு, 8. கிளியரா? ஓகே சார். சரி, இப்போ என்ன பண்ண போறேன், திரும்ப டயகிராம் போங்க. இது பாசிட்டிவ் டைரக்ஷன் எடுத்துட்டேன். இப்போ இந்த டைரக்ஷன் இப்போ என்ன கிடைக்கும், ஓ சி எஃப் பி. கரெக்ட்டுங்களா? அதாவது இந்த ஷேப் விட்டுட்டு அதுக்கு பேக்ல இருக்கிற ஷேப் எடுக்க போறேன். அதுக்கு பேக்ல இந்த பேக்ல இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பேக்ல இருக்கிற ஷேப் எடுக்க போறேன். இது என்னது, YZ பிளேன் தான், பட் நெகட்டிவ் டைரக்ஷன். கரெக்ட்டுங்களா? YZ பிளேன் பட் நெகட்டிவ் டைரக்ஷன். பேக் டைரக்ஷன்ங்கிறது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன். கரெக்டாப்பா? கிளியரா? ஓகே. நான் சொல்றேன். இப்போ என்ன கிடைக்கும், ஓ என்ன எடுத்தேன்னா ஓ சி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. எது எடுத்து நான் இருக்குதா, எஸ் சார், OCFP. வாடா OCFP. வெரி குட். OCFP. CF வந்துட்டு parallel to y axis, FB வந்துட்டு parallel to z axis. Z and YZ தான். YZ தான் நெகட்டிவ் டைரக்ஷன் சொன்னா இது வந்து மைனஸ் ஐ வெக்டர்னு வரும். அப்ப மைனஸ் ஐ வெக்டர் நீங்க என்ன கிடைக்கும், இதோட வேல்யூ மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இது கிளியரா இல்லைன்னா சொல்லுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். கரெக்டாப்பா? ஏன் மைனஸ் ஐ வெக்டர் வருது, பேக்வர்ட் டைரக்ஷன் எடுக்கிற. பேக்வர்ட் டைரக்ஷன் இங்க இருக்கிற எக்ஸ் இங்க என்ன ஆகும், இங்க போனா நெகட்டிவ் வேல்யூல வரும். கரெக்ட்டுங்களா? இங்க போனா நெகட்டிவ் வேல்யூல வரும். கரெக்டாப்பா? அப்ப இங்க ஐ வெக்டரா இருக்கிறது வந்து இங்க வந்து மைனஸ் ஐ வெக்டரா இருக்கு. இங்க வந்து ஐ வெக்டரா இருக்குது, இங்க மைனஸ் ஐ வெக்டர் இருக்கு. அதனால மைனஸ் ஐ வெக்டர்னு எடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே சார். அப்ப ஐ வெக்டர்ங்கும் போது இங்க என்னவோ, இங்க ஐ வெக்டர் இன்டு மைனஸ் ஐ வெக்டர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கும். கரெக்டா கண்ணு? இப்ப நெகட்டிவ் டைரக்ஷன்ல எக்ஸ் வேல்யூ இருக்குதா, எக்ஸ் வேல்யூ இல்ல. -1. x equal to 0. -1 கொடுக்கலாம். லிமிட் என்னது, 0 to 1 கொடுத்துக்கறோம். 0 to 1 தானே. 0 to 1 நம்ம வந்து x வந்து 0 தான் எடுக்க போறோம், -1 எடுக்க மாட்டோம். சப்போஸ் -1 கொடுத்தா -1 அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். இப்போ என்னாச்சு, 0ங்கற அப்ளை பண்ணுங்க. 0 அப்ளை பண்ணா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா 0. இது dy dz. அப்ப அந்த இன்டெகிரல் வேல்யூ என்ன கிடைக்கும், ஆட்டோமேட்டிக்கா 0. கிளியரா? எஸ் சார். இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீயே அடுத்த பிளான் எடுத்து போடலாம்னு நினைக்கிறேன். அடுத்த பிளேன் என்ன கிடைக்கும், நான் YZ பிளேன் போட்டேன். அடுத்தது என்ன பிளேன் போடலாம், EBFG. அப்படின்னா என்னது, நமக்கு கிடைக்கக்கூடிய பிளேன் பார்த்தீங்கன்னா XZ. கரெக்டுங்களா? XZ. இங்க பாருங்க, EB X-ம் Z-யும் எடுக்க போறேன். என்ன ஸ்டெப் எடுக்க போறேன், EBFG. கிளியரா? அது என்ன பிளேன், XZ பிளேன். கரெக்டாப்பா? நீ மாத்தி கூட எடுத்துக்க, ஒரு பிரச்சனை கிடையாது. மாத்தி எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. கரெக்டா போட்டுனா ஓகே. இப்போ EBFG இது எதனோட பிளேன், நம்ம இங்க எழுதிக்கலாம். இது எதனோட பிளேன், DX DZ ஓட பிளேன். அப்படினா இங்க என்ன கிடைக்கும், DX DZ இது I வெக்டர் கிடைக்கும். கரெக்ட்டா? J வெக்டர் கிடைக்கும். சாரி, J வெக்டர் கிடைக்கும். கரெக்ட்டா?
எஸ் சார். அப்போ ஜே வெக்டரோட வேல்யூ என்ன இங்க? ஜே y வெக்டர் z வேல்யூ ஸ்கொயர் y z ஸ்கொயர். அப்போ y y is ஈக்குவல்ஸ் equal to 2 சூப்பர்மா, வெரி குட். அப்போ என்ன கிடைக்கும்? 2z 2z. ஸ்கொயர் சூப்பர், வெரி குட். dx dz அப்போ என்ன கிடைக்கும்? அது ஆல்ரெடி dx எழுதியாச்சு. dz 2 இங்கே வெளியே எடுத்துங்க, z ஸ்கொயர் போட்டுங்க. இங்கே என்ன கிடைக்கும்? dx dz போட்டுங்க. லிமிட்டிங் என்ன கிடைக்கும்? எக்ஸோடது 0 to 1, ஒய்யோடது இஜெட்டோடது வந்து 0 to 3. இது சிம்பிளி பண்ணி என்ன வரும் சொல்கிறாங்க? இது சிம்பிளி பண்ண என்ன வரும்? எக்ஸ் போட்டால் 1 கிடைக்கும். இஜெட் கியூப் பை 3, இஜெட் கியூப் பை 3னா 3 1 கட்டாது 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் வந்து 9, 9 into 2 எவ்வளவு? 18. அப்போ இங்கே 18 வருது. டவுட் இருந்தால் கேள்வி நான் சொல்லி கொடுக்குறேன். இல்லை ஓகே சார், பண்ணிட்டேன் சார். சூப்பர். அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? இங்கே வர்றதுக்கு பேர் பாசிட்டிவ் டைரக்ஷன், கரெக்டுங்களா? அடுத்தது பேக் பேக் ஓஏ நல்லா பாருங்க, ஓஏடிசி. சூப்பர், வெரி குட். நீங்க இந்தியா சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓஏடிசி கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? அது பேக்வேர்ட். ஓஏ மைனஸ் ஜே கேப் மைனஸ் ஒய் இஜெட் ஸ்கொயர். இது நெகட்டிவ் டைரக்ஷன் ஒன்று, இது 0. ஆட்டோமேட்டிக்காக இதுவும் 0 ஆயிரும், கரெக்டா? இதுவும் 0 ஆயிரும் ஆட்டோமேட்டிக். இங்கே என்ன இது எதாக இருக்கும்? டிஒய் டிஎக்ஸ் டிஇஜெட். அப்போ அந்த இன்டெகிரல் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிரும். கிளியரா? சூப்பர், வெரி குட். அடுத்தது ஓஏஇபி. அப்போ உங்களுக்கே தெரியுது நான் இது பெஸ்ட். ஓஏஇபிங்கிறது வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் நினைக்கிறேன். நல்லா பாருங்க, பாசிட்டிவ் அப்வர்ட் எடுங்க. அப்வர்ட் இது எடுங்க, இந்த இது எடுங்க. ஓ ஓகே. டிசி அப்வர்ட் பேக்வர்ட். அப்வர்ட் வந்து பாசிட்டிவ், பேக்வர்ட் வந்து டவுன் இல்ல ஏதோ ஒன்று அதை மாத்தி எடுங்க. அப்போ வந்து இது பாசிட்டிவ். சரி, அப்போ என்னது? சிடி எஃப்ஜி. parallel to y axis x axis. அப்போ y z plane. அப்போ என்ன பாருங்க, y xy plane நினைக்கிறேன். dx xy plane dx dy ன்னு எழுதிக்கங்க. அப்போ இது என்ன சொன்னீங்க? z cap z vector z vector இல்ல k vector. sorry k vector. அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன? கரஸ்பாண்டிங் zx square zx square. z is equal to 3. அப்போ இங்க என்ன கிடைக்கும்? 3x square. அப்போ லிமிட் என்ன ஆகும்? dx dy 3 கான்ஸ்டன்ட் வெளியே x ஸ்கொயர்டு. இங்கே லிமிட் 0 to 1. இது என்ன கிடைச்சது? 0 to 2. 0 to 2. இது சிம்பிளி பண்ண என்ன கிடைக்கும்? x cube by 3. அப்போ 1/3, 3க்கு 3 கட்டாயிரும் y. அப்போ வெறும் 2ன்னு வருது, கரெக்டுங்களாப்பா? செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இதுக்கு டவுன் டயக்ராம் பார்த்தலாமா? இதோட டவுன் டயக்ராம் என்ன? OAEB. அப்போ OAEB போட்டுக்கோங்க. OAEB என்னாச்சு? இங்க இது zx ஸ்கொயர் வரும். பட் z ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். இது 0ன்னு ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்டெகிரல் என்ன ஆகும்? 0ன்னு ஆயிரும். கரெக்டுங்களா? டவுட் இருக்குங்களா? கண்ணே, டவுட் இருக்குதாப்பா? சைல புரிஞ்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ சம்மேஷன் கண்டுபிடிங்க. ஆட் பண்ணா போதுமா? அவ்வளவுதான். ட்ரிபிள் எஸ் டவு எஸ் ஈக்குவல் இங்க என்ன பண்ணுங்கன்னா இங்க மட்டும் ஃபார்முலா எழுதிங்க. எப்படி டிவைட் ஆகுதுன்னு. டபுள் மொத்தம் 6 ஸ்பேஸ் எழுதிங்க. S3 S4 S5 S6 டோட்டல் 6 ஸ்பேஸ், கரெக்ட்டுங்களா? அப்ப இதனோட வேல்யூ எப்படி பண்ணிருங்க? இதனோட வேல்யூ என்ன? 80 180 20. அவ்வளவுதான். ஆட் பண்ணி போட்டுருங்க. 28. அவ்வளவுதான். அது ரெண்டு ஈக்குவலா வந்து சம் பாருங்க. 8 வந்துருச்சு சார். 0 18 0 ரெண்டு 0 போட்டுமா. இங்க 2 + 0. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 28. அப்போ ரெண்டுமே 28 வந்துச்சு. therefore RHS LHS ன்னு போட்டுக்கோமா. LHS = RHS. that is double integral over S F vector dot n cap into ds equal to triple integral over B and del dot F vector into dV. Hence the proof. Hence verified. Verified தான் கேக்குறேன். Hence verified. ஓகே சார். ஸோ அவ்வளோதான் கிரீன்ஸ் தியரம் சாப்டர் க்ளோஸ். கிரீன்ஸ் இல்லை, இது ஸ்டோக். இது யாரு? காஸ் டேபிள்.